ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் எழுதுனா நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் அதுதான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் வானத்தின் இரண்டாம் நிலவு நான் பார்ட் 12 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு 4 மந்த் ஆகிடுச்சு. 4 மந்தில் லைட்டாக அவங்க பெல்லி தெரிய ஆரம்பிக்குது, லைக் தொப்பை போட்ட மாதிரி. ஸோ க்யூட்டாக அழகாக இருக்குது. நீங்கள் அதை மிரர் முன்னாடி நின்று அப்படியே வந்து சைடில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. என்ன தான் வந்து அதெல்லாம் இருந்தாலும் ஜங்குக்கு உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுனால அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி உங்களுக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. இன்றைக்கி சண்டே, லூனாவுக்கு ஸ்கூல் லீவு. இன்றைக்கி உங்கள் கூட தான் இருக்கா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாளும் உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. இப்போது உங்கள் கூட இருக்கிறதுனால அவளையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. 3 பேருமே ஒன்றா போகிறீங்க. உங்கள் பெல்லி லைட்டாக வந்து வெளியே வந்திருக்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துட்டே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, ஹாப்பியாகவும் இருக்குது. நீங்களும் வந்து குனிஞ்சு பார்த்துட்டு லைட்டாக வந்து அந்த ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்ததுனால டாக்டரை போய் மீட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான செக்கப்ஸும் முடிச்சுட்டு மானிட்டரில் வந்து பேபியை செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் லூனாவுக்கு தெரிய வருது அவங்களோட ஸ்டமக்கில் பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. அப்படியே குதிக்கிறா, என்ஜாய் பண்ணுறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஹாப்பி ஆகுறா. அதை பார்க்கும்போது உங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லூனா பயங்கரமாக மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு ஜாலி என் கூடயும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிரதர் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறா. ஸோ டாக்டரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே குனிஞ்சிட்டு சொல்கிறாரு, இந்த மானிட்டரில் இதோ தெரியுதுல, இதுதான் வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது அவளுக்கு வந்து தெளிவாக ஒன்றும் புரியலை. இருந்தாலும் பேபி வந்து வயிற்றில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜங்கு கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆடிட்டு ஓடிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அவளுக்கு. அவளை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவளுக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, அவளுக்குன்னு ஒரு பிரதரோ சிஸ்டரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ டாக்டர்கிட்ட வந்து ஜங்கு கேட்டுக்கிறான், இந்த மந்த் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே கேட்டுக்கிறான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு தென் உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு வழக்கம் போல் ரிசப்ஷனில் உங்களை வெயிட் பண்ணி உட்கார வச்சுட்டு டாக்டர் தனியாக போய் மீட் பண்ணி ஏதாவது பேசிவிட்டு ஒரு 10 to 15 minutes கழித்து திரும்பவும் வராரு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு லூனாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு சரி போகலாமா அப்படின்றான். இப்போ லூனாவும் ஓகேன்னு சொல்லி செம்ம ஜாலியாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஜங்குக்கோட இந்த பக்கம் சைடு வந்துட்டு அவனோட ஆமை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன ஜங்குக் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்குது, நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மந்த்தும் வந்து செக் பண்ணிவிட்டு என்னை வெளியே உட்கார வச்சுட்டு தனியாக ஏதோ பேசிட்டு வர மாதிரி இருக்குது. என்ன டாக்டர் ரொம்ப அழகாக இருக்காங்களா, தனியாக போய் சைட் அடிச்சுட்டு வரியா என்ன அப்படின்னு விளையாட்டாகவும் கிண்டலாகவும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி விளையாட்டாக வந்து தலையில் தட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தட்டிட்டு, லூனா இருக்காடி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்றான். இப்போ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு, அப்போ சொல்லு என்ன விஷயம், எதுக்கு என்னை வெளியே உட்கார வச்சுட்டு நீ மட்டும் போய் பேசிட்டு வர, எனக்கும் சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் இருக்கும்போது பேச, நீ மட்டும் என்ன சீக்கிரம் பேசிட்டு வர, என்ன ஏதாவது பிரச்சனையா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜங்குக் டக்குன்னு நின்றுட்டு உங்களை ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் பேசாத, வாயை மூடிட்டு வா, எனக்கு கோவப்படுத்தாத அப்படிங்கிறா. அப்போ சொல்லு, அப்போ தான் நான் வருவேன், இல்லைன்னா நகலவே மாட்டேன் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஒயன் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சின்ன அட்வைஸ் கேட்க தான் போனேன், மற்றபடி எதுவும் இல்லடி அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கோவமாக அவரை பார்க்குறீங்க, லைக் ஃபேக்காக ஒரு மாதிரி முறைச்சிட்டு, ப்ராமிஸ் டி, வேறு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சின்ன
அட்வைசஸ் அண்ட் உன்னை எப்படி பார்த்துக்கணும் அதை தான் கேட்க போனேன். வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் அப்படியே மறுபடியும் கோர்த்துட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்களையும் லூனாவையும் கூட்டிகிட்டு காரில் வந்து கிளம்புறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கு. லூனா பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா, ஆடிட்டுருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஒரு மாதிரி ஜாலி ஜாலி இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கும் வந்து பிரதர் வந்துடுவான், நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டுருக்கா. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்குமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒன்றா நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவள் சோஃபாவில் ஏறி குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறதுன்னு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கு உங்களை ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்காக கிச்சன் வரான். ஸோ லூனா ஹாலில் தான் ஆடிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு வெளியே வந்ததை பார்த்ததும் ஜங்குக் கூட பேசிக்கிட்டே அப்படியே கிச்சன் போகிறான். இப்போ ஜங்குக் வந்து அங்கே இருக்கிற ஸ்லாப்பில் லூனாவை ஏற்றி உட்கார வச்சுட்டு அவன் பாட்டு வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே, என் பிரதர் எப்போ வருவான் வீட்டுக்கு? என்ன பிரதர்னு முடிவே பண்ணிட்டியா? ம் ஆமாம், எனக்கு பிரதர் தான் வேணும். பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது சிஸ்டர் வந்தா ஓகே தான், ஆனால் எனக்கு பிரதரும் வேணும். ம் வருவான் வருவான், வெயிட் பண்ணு. அதான் எப்போ வருவான் சொல்லு. இன்னும் ஒரு 6 மந்த்தில் வந்துடுவான். இன்னும் 6 மந்த்ஸ் ஆகுமா? ஆமாம், அவன் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் வருவான். அது வரைக்கும் நீ நல்ல பிள்ளையா சமத்தாக இருந்தேன்னா அவனும் உன் கூட வந்து ஜாலியாக இருப்பான். நீ சேட்டை பண்ணனா உன் கூட சேர மாட்டான். அதெல்லாம் இல்லை, நான் சேட்டெல்லாம் பண்ண மாட்டேன். வயனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சமத்து பிள்ளையாக இருந்தேன்னா பிரதர் சீக்கிரமாக வந்துடுவான். அப்படியா? சரி ஓகே, நான் வயனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா க்யூட்டாக. இப்போ ஜங்கு சிரிச்சிட்டு இருக்கான். சரி, உனக்கு எத்தனை பிரதர் எத்தனை சிஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஃபிங்கரை வச்சு கவுண்ட் பண்ணுறா. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். எனக்கு 2 பிரதர் 2 சிஸ்டர் போதும் அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக்கு அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு உனக்கு அவ்வளோ பேர் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு நிறைய பேர் இருந்தால் தானே நான் ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் நல்லா சிரிச்சுட்டு வயன்கிட்ட போய் கேளு, அவள் ஓகே சொன்னால் நிறைய பிரதர் அண்ட் சிஸ்டர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது லூனா அப்படியே சிரிச்சுட்டு நிஜமாவா? வயன்கிட்ட போய் நான் கேட்கட்டுமா? நான் கேட்டால் ஓகே சொல்லிடுவா. அப்போனா எனக்கு நிறைய பிரதர் அண்ட் சிஸ்டர் அவள் கூட்டிகிட்டு வர போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. இதை கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இவங்களோட இந்த க்யூட் கான்வர்சேஷனை நீங்கள் வெளியே ஹாலில் நின்றுட்டு அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக உள்ளே வந்துட்டு ஜங்குக்கோட காதை அப்படியே பிடிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அப்படியே அவன் முன்னாடி போய் நின்றுட்டு பையன் சொன்னால் எல்லாம் வந்துடுவாங்களா? என்ன மாட்டி விடுறியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு இல்லடி, லூனா ஆசைப்படுறா, அதனால தான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், ஏன் உனக்கு வேணாமா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்து க்யூட்டாக முறைச்சிட்டு லூனா இருக்கா இல்லை உன்னை அசிங்கமாக கேட்பேன் அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். வயன் எனக்கு 2 பிரதர் 2 சிஸ்டர் வேணும், நீ எனக்கு கொடுப்பேன்ல அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே அவங்கள பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே அவனை பார்க்குறீங்க. என்னென்ன பார்க்குற, அவள் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு ஓர கண்ணில் முறைச்சிட்டு லூனாவோட காதில் போய் ஏதோ சொல்கிறீங்க. அவள் கேட்டு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு அப்படியா நிஜமாவா ஓகே அப்படின்னுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சிட்ருக்கா. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஓய் என்னடி சொன்ன அவகிட்ட அப்படிங்கிறான். இப்போது நீங்கள் அப்படியே டப்புன்னு திரும்பிட்டு அது உனக்கு எதுக்கு, எனக்கும் என் பொண்ணுக்கும் நிறையா சீக்ரெட் இருக்கும்,
நீ உன் வேலையை பாரு அப்படின்றீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்றுட்டு அப்படியே 2 ஷோல்டர்லேயும் கையை போட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே குனிஞ்சு, என்னடி ஓகே சொல்லிட்டியா? 4 பிள்ளை பெற்றுப்பியா? அவனே இவ்வளோ ஜாலியாக இருக்கா, என்னடி சொன்ன அவகிட்ட அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு, நான் என்னமோ சொல்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? பெற்றுக்க போகிறது நான் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. ஏய், பெற்றுக்க போகிறது நீ, அதனாலும் அதுக்கு நான் வேணும்டி அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, சிப்படா அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டு, ஆளை பாரு ஆளையும் பேச்சும், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து நகர்ந்து போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு போகிறவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கான், நீங்களும் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக ஜாலியாக உங்கள் டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ், அப்பப்போ நிறையா லவ், நிறையா கேர் அப்படின்னு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு நாள் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயாச்சு, லூனா ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு டக்கு புக்குன்னு எல்லா ஜன்னல் டோர் எல்லாத்தையும் சாத்தி வச்சுட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாரர் மூவி போட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஹாரர் த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டைம் பாஸ்க்கு சரி பார்க்கலான்னு தோணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் சீனுக்கு மேலே போயிடுச்சு. அப்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த டிவியில் தான் இருக்குது. இப்போ ஜங்குக்கு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கங்கே லைட்ஸ் ஆன் பண்ணுறான். வந்து பார்த்தா ஹாலில் உட்காந்து நீங்கள் வந்து ஹாரர் மூவி பார்த்துட்ருக்கீங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே. இப்போ வேக வேகமாக வந்தவன் கிச்சன் போயிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு பாப்கார்னை படக்குது பிடுங்கிட்டு உங்கள் கையில் பவுலை கொடுக்குறான். நீங்கள் அவன் நடுவில் வரான்னு சொல்லிட்டு தள்ளிப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பவுலை கையில் வாங்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்றீங்க. அது கூட பார்க்கல, நீங்கள் பார்க்காம அப்படியே வாயில் வைக்கிறீங்க. லைக் அந்த பாப்கார்ன் இல்லாமல் வேறு ஏதோ அப்படின்னு ஒன்று தான் குனிஞ்சு பார்க்குறீங்க ஃப்ரூட்ஸு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு மேலே நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன ஜங்குக்கு இது, எனக்கு அது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு டிவியை பார்க்குறான். நல்லா ஒரு த்ரில்லர் ஹாரர் போயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு டிவியில் சேனல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மைல்டான சாங் வைக்கிறான். ஐயோ ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ சூப்பர் சீனு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூவி முடிஞ்சிடும், ப்ளீஸ் 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 வையேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. என்ன நினச்சிட்ருக்க நீ? இந்த மாதிரி ஹாரர் மியூசிக்லாம் கேட்டு நீ பயந்தனா குழந்தையும் பயப்படும், தெரியுமா இல்லையா? நான் பயப்படலாம் மாட்டேன், ப்ளீஸ் 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 அதை வையேன் ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும் ப்ளீஸ் அப்படின்றீங்க. முடியவே முடியாது. உனக்கு பார்க்கணுன்னா டெலிவரிக்கு அப்புறமா பார்த்துக்கோ, இப்போல்லாம் அது பார்க்கக்கூடாது. மியூசிக்ஸ் கேளு, சாங்ஸ் கேளு, அதுதான் பேபிக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஜங்குக், இதெல்லாம் ஓவர், அது ஜஸ்ட் மூவி தான், எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், நீ வேணால் என் கூட உட்காந்து பாரு, ப்ளீஸ் 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 அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு கையை ரெண்டுத்தையும் கட்டிட்டு உங்களை பார்த்து நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போட் பண்ணிவிட்டு, சரி போ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது லூனா அப்படியே உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரா. நீங்கள் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்கீங்க. லூனாவை பார்த்ததும் லைட்டாக சிரிச்சுட்டு அவகிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஜங்குக், சரி நானும் லூனாவும் வெளியே போகிறோம், வரியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் ஜங்குக் கிட்ட பேசவே இல்லை. லூனா வெளியே போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜங்குக், நீங்கள் அவன் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்றது புரியுது. சிரிச்சுட்டே அப்படி நின்றுட்டுருக்கான். தெரியல, ஜேகே தான் எங்கேயோ வெளியே போகலான்னு சொன்னான், நீயே கேளு அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு ஒரு ஐப்ரோ மட்டும் ஒரு மாதிரி ரேஸ் பண்ணி காமிச்சிட்டு, என்ன வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு, லூனா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை லைட்டாக இடிச்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக போகிறீங்க. இப்போ ஜங்குக் சிரிச்சுட்டு அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அவனும் உள்ளே வரான். டக்குன்னு நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன இப்போ எதுக்குள்ளே வர? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீ ஒன்றும் வர தேவையில்லை, நானே பார்த்துக்குவேன், போ
அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போறீங்க. டக்குன்னு உங்க கைய புடிச்சிட்டு அப்படியே டோர ஓப்பன் பண்ணி உள்ள வந்துட்டு டோர க்ளோஸ் பண்றான். இப்ப நீங்க அவன பார்த்து மொறச்சுக்கிட்டே அப்படியே திரும்பிட்டு உங்க கப்போர்ட் போய் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்க பின்னாடியே அவனும் வந்துட்டு உங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ண மாரி நின்னுட்டு அவனே ஒரு ட்ரெஸ் எடுக்குறான். நீங்க ஒரு மாரி கோவமா இருக்கிற மாதிரியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக்கு அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து பெட் மேல வச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறான். நீங்க அப்படியே அவன மொறச்சு பார்த்துட்டே நின்னுட்ருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்க ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க எதுவுமே சொல்ல கிடையாது. உங்க பாட்டுக்கு இருக்கீங்க. இப்போ மேல வந்து டாப்ப ரிமூவ் பண்ணும்போது உங்க பெல்லி நல்லா தெரியுது. ஸோ அத பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டா, அழகா இருக்கு. இப்ப அதில வந்து 2 ஹேண்ட்ஸையும் வச்சுட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியா நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே குனிஞ்சு உங்க பெல்லில வந்து சாஃப்ட்டா கிஸ் பண்றான். நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சிடுறீங்க. இப்ப ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்க, நீங்க கோவமா மறுபடியும் மூஞ்ச வந்து மாத்திட்டு, அப்படியே எங்கோ பார்க்குற மாதிரி ஹேண்ட வந்து கட்டிட்டு நின்னுட்ருக்கீங்க. இப்ப ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே மறுபடியும் எழுந்திரிச்சுட்டு உங்களோட டாப்ப வந்து உங்களுக்கு வியர் பண்ணி விடுறான். இப்ப அழகா ஹேர் எல்லாம் கோம்ப் பண்ணி விட்டுட்டு, கிளிப் எல்லாம் போட்டுட்டு, உங்க கைய அப்படியே புடிச்சுக்கிட்டு, "சரி போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அதாவது டோர பார்க்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்க டக்குன்னு கை எடுத்துட்டு, "எனக்கு வர தெரியும். நான் வந்துக்குவேன். நீ போ" அப்படின்னு சொல்றீங்க. "ஏய்! இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? ஆ?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரியா அவன கோவமா பார்த்துட்டு, "அதான் இந்த மூவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் அப்படிதான் கோச்சுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கைய கட்டிட்டு எங்கேயோ பார்த்துட்டு நின்னுட்ருக்கீங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே ஜங்குக் மறுபடியும் உங்க பக்கத்துல வந்து உங்க ஹிப்போட சேர்த்து அவன் வந்து கிராப் பண்ணி புடிச்சிட்டு, "என் கியூட்டு பொண்டாட்டி, இந்த மாரி டைம்ல அந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர்லாம் பார்க்கக்கூடாதுடி. அதில் வர மியூசிக், சடன் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்து நீ பயந்துட்டேன்னா குழந்தையும் பயப்படும். அது உனக்கு நல்லது இல்லடி. அதனால தான் பார்க்க வேணான்னு சொன்னேன். இதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது?" "அதான் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. மறுபடியும் நீ இப்படியே சொல்லிகிட்ருக்க. இது ஒரு வாட்டியாவது நான் பார்க்க விடேன்" அப்படின்னு நீங்கள் பாவமாக கேட்குறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே. வெளியே போயிட்டு வந்து பார்க்கலாம். நானும் உன் கூட இருப்பேன். ஆனால் ப்ராமிஸ் பண்ணு. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஓகே?" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே, "ம் ஓகே. டன்" அப்படின்றீங்க. இப்போ அவரும் ஒரு மாதிரி உங்களோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி கிழிட்டு, "உன்னை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறனோ" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை நல்லா இழுத்து, "போலாமா?" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ 2 பேரும் வந்து அப்படியே வெளியே போகிறீங்க. லூனா ஹாலில் உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு மொபைலில் ஏதோ கேம் விளையாடிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்ததும் அதை கட் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து கிளம்புறா. இப்போ எல்லாருமா சேர்ந்து வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிற இடம் வந்து லைக் பீச் ரெசார்ட் மாதிரி இருக்குது. உள்ளேயே நிறைய சில்ட்ரன்ஸ்க்கான இன்டோர் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தென் லூனா போய் அதில் எல்லாம் விளையாடிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பீச் சைடு அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் கூட்டிகிட்டு போகிறான் ஜங்குக். நீங்கள் அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்கீங்க. லூனா வந்து ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு அப்படி இருக்கா. ரொம்ப ஒரு மாதிரி டைம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜங்குக்கோட கையை நல்லா கம்ஃபர்டபுளாக கோர்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த பீச் சாண்டில் வந்து நடந்து ஒரு வாக் போகிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக, ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க கூட நடந்து போயிட்டுருக்கீங்க. 3 பேருமே ஒன்றா அங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த சாண்டில் உட்காந்து லூனா விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்குது. ஸோ நல்லாவே டைம் போகுது. அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதே லூனா நல்லா தூங்கிட்டா. அவள் விளையாண்ட டயர்டில். ஸோ ஜங்குக் அப்படியே அவளை ஷோல்டரில் தூக்கி தூங்க வச்சுட்டு அப்படியே உள்ளே தூக்கிட்டு வந்துடுறான். உள்ளே போயிட்டு அவளை தூங்க வச்சுட்டு ஜங்குக் ஹாலுக்கு வரான். நீங்கள் இன்னும் ரூமுக்கு வரலையே அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் டிவி ஆன் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்கீங்க மூவி பார்க்குறதுக்கு. ஜங்குக்கை பார்த்தோன்னு சிரிச்சுக்கிட்டே, "வா வா பார்க்கலாம்" அப்படின்ற மாதிரி கை வச்சு கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு, "என்ன பண்ணாலும் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இரு" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணுறீங்க. ஸோ டைம் பார்த்தா 11:30க்கு ஆயிடுச்சு. "ஃபயன், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சுடி. நீ வேணா நாளைக்கு பார்க்குறியா?" "கண்டிப்பாக நாளைக்கு நான் உன் கூட சேர்ந்து பார்க்குறேன்டி. இப்போ தூங்குடி. டைம் ஆகிடுச்சு. ஓவர் நைட் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஜங்குக். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் போல தான் இருக்கு. பார்த்துட்டு தூங்கலாமே அப்படின்றீங்க. இப்ப ஜங்குக் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "எப்படி இருந்தாலும் நீ சொல் பேச்சு கேட்க மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட உட்காந்து மூவி பார்க்குறாரு. ஸோ ரொம்ப ஆர்வமா நீங்க உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எப்படா இது முடியும் அப்படின்ற மாரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ டைம் போக போக பயங்கர ஹாரரிக்கா வந்துட்டுருக்கு. நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பயம் வருது உங்களுக்கு. ஸோ ஜங்குக் மேலே ஒரு மாதிரி சாஞ்சுட்டு, கம்ஃபர்டபுளா படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள பார்க்குறான் குனிஞ்சு. நீங்க அவனோட லேப்ல படுத்துட்ருக்கீங்க சைடா திரும்பி. ரொம்ப ஒரு மாரி ஆர்வமா பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு, அந்த மூவியும் பார்த்துட்டு, "உன்னலாம் என்ன பண்ணுறது?" அப்படின்ற மாரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியா அந்த மூவியும் முடிய போகிற நேரம். பார்த்தா நீங்க நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ அவர் அப்படியே ஒரு மாரி சிரிச்சுட்டு, "நான் வச்சுட்டு" அப்படின்ற மாரி உங்கள க்யூட்டா ஒரு லைட்டா ஒரு மாரி சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு, அப்படியே அந்த டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, உங்கள லிஃப்ட் பண்ணி ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறாரு. ஒரு சைடு லூனா படுத்துட்ருக்கா. இப்போ இன்னொரு சைடு அதாவது சென்டர் பிளேஸ விட்டுட்டு அடுத்த இந்த பக்கமா தள்ளி உங்கள வந்து அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா வந்து படுத்துட்ருக்கீங்க. ஸோ சென்டர்ல ஜங்குக் வந்து படுத்துக்கிறாரு. நீங்க ரொம்ப அழகா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல அப்படியே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு, அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. ஏன் உங்கள வந்து லூனா பக்கத்துல படுக்க வைக்கலன்னா, அவ கால் ஏதாவது போட்டுருவாளோ அப்படின்னு பயந்துட்டு, அவர் வந்து லூனா பக்கத்துல படுத்துக்கிறாரு. அவர் கெஸ் பண்ண மாதிரியே கொஞ்ச நேரத்துல லூனா அப்படியே பொரண்டு ஜங்குக் மேல கால தூக்கி போடுறா. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு 2 பேரையும் ஒரு மாதிரி டேப் பண்ணி குடுத்துட்டு, அப்படியே அவரும் கண்ண மூடி தூங்குறாரு. ஸோ ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் உங்கள யூனிக்கா ரொம்ப கேர் பண்ணி, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி இருக்குன்றத முன்னாடியே கெஸ் பண்ணி, அவ்ளோ கேர்ஃபுல்லா உங்கள பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாவும், கேரிங்காவும் உங்க டேஸ்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போதைக்கு அந்த சிக்னஸ் எல்லாமே போயிடுச்சு. நீங்க ஓரளவு நல்லா ஆயிட்டீங்க. அந்த மொமெண்ட் எல்லாம் இப்போ வர்றது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. பெல்லி நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சின்னதாக ஜங்குக்கோட ஷர்ட்ஸ் அது இதுன்னு எடுத்து போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜங்குக் உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தராரு அந்த பீரியட்ஸில் போடுறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறாரு மனுஷன். அவங்கள அப்படியே தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு. உங்கள் பெல்லியை பார்க்க பார்க்க அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆர்வம். லூனாவை விட ரொம்ப ஆர்வமாக அவர் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே உங்கள் டேஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு 1 ஆர் 2 பார்ட்ஸில் வந்து இந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த நியூ எஃப்எஃப் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.